யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. கொஞ்சம் இப்படி வாங்களே. அம்மா, நான் காமாட்சி, அன்னை தெரசா அனாதை ஆசிரமத்திலேருந்து வரேன். அங்க இருக்கிற பசங்களுக்கு இந்த மாசம் உதவி செய்ய யாரும் இல்லை. பசங்க சாப்பாட்டுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்களேன். பாவமா அந்த பசங்க பசியோட இருப்பாங்க. எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. 4 வீட்டுல போய் பாத்திரம் தேய்ச்சாவது வாழலால. அதை விட்டுட்டு இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி அவங்க காசுல தான் சாப்பிடணும்னு தோணுதா? இப்படிலாம் பேசாதீங்கம்மா. உங்களால முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. எடுக்கிறது பிச்சை, இதுல எகத்தால வேற. என்ன பிச்சைக்காரன்லாம் ரோட்ல நின்று பிச்சை எடுப்பான், நீங்க வீடு வீடா ஏறி வந்து பிச்சை எடுக்கிறீங்க. அவங்க கிழிஞ்சு துணி போட்டிருப்பாங்க, நீங்க நல்ல துணி போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. நான் எனக்காக வரல, பாவம் அந்த பசங்க, அவங்களுக்காக தான் வந்தேன். அங்க இருக்கிற பசங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க என்னை விட்டா யாரும் இல்லை. அவங்கள நாங்க தான் பார்த்துக்கணும். என்னடி அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு நீ தெரு தெருவாய் ஏறி பிச்சை எடுத்துட்டு இருக்க? மூடிட்டு போய் உன் குடும்பத்தை பாருடி. எனக்கு உறவுன்னு சொல்லிக்க என் புருஷனை விட்டா வேற யாருமே இல்லை. வாழ்க்கையில காசு சேர்த்து என்ன பண்ண போறோம்? அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவியை பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் சின்ன வயசுல பட்ட கஷ்டம் அந்த பசங்க படக்கூடாதுன்னு தாமா. ஓஹோ, நீ செத்தா உனக்கு கொல்லி போட கூட புள்ள இல்லை, அதனாலதான் அந்த அனாதை நாயங்களுக்கு இப்படி வக்காலத்து வாங்கிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க. உன்னை பார்த்தா நல்லா ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் காசுக்காக தானே, ₹1 தர முடியாது. போடி.